கவர்னர் வந்து ஊட்டிக்கு போனாரு. நீட் தேர்வு மசோதாவில் கையெழுத்து போடலன்னு கம்பை வச்சு அடிச்சாங்க, கல்லை வச்சு அடிச்சாங்க. அப்ப இப்பெல்லாம் அப்ப ஸ்டாலின் எந்த உலகத்தில் எடப்பாடி கொண்டு வந்து தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறமும் நீங்க கொண்டு வந்தீங்கல்ல நீட் தேர்வு மசோதா, அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லை. ரெண்டாவது உங்க பையன் இந்த உதயநிதி அந்த நீட் தேர்வு மசோதால கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துகிட்டு கவர்னரை போய் தகராறு பண்ணீங்க, நீட் தேர்வு மசோதால கையெழுத்து போடணும். இன்னைக்கு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு அது மத்திய அரசாங்கம் தான் இருக்கும். இவங்க சொந்த வீட்டு காசை கொடுக்குற மாதிரி ஓசியில பஸ்ல போடுறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறேன். உங்க காசுல இருந்தா கொடுக்குறீங்க, உங்க வீட்டு உங்க பரம்பரையில சம்பாதிச்ச சொத்துல இருந்து கொடுக்குறீங்க. இங்கேயே நிக்குதுன்னா நேருக்கு போய் கொடுத்தீங்கன்னா அந்த 40% வேலையை செய்ய மாட்டாரு. அப்ப 4000 போனீங்கன்னா 1600 கோடி அவரே கொண்டு வச்சு நீதிமன்றத்துல சொல்றாரு ஒரு நீதிபதி. சமுதாயத்துல இது இதை ஒரு பதற்றத்தை உருவாக்க அன்னைக்கு செருப்ப மாலைய கடவுளுக்கு போட்டாரு ஈவேரா, அன்னைக்கு சமுதாயத்தில் பதற்றத்தை. அதுவரை ஈவேரா கருணாநிதி பின்னாடி இருந்தாரு. எடப்பாடிக்கு என்ன தெரியும்? எடப்பாடிக்கு ஒரு மொபைல் போனே இல்லை, அவர் போனே பார்க்கறது இல்லை. இவருக்கு சரித்திரத்தை பத்தி என்ன தெரியும்? அதிமுக சரித்திரத்தை அவ்வளவு பாவங்களை செஞ்சவங்க, அவ்வளவு பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தவங்க. அதனால இது ஒண்ணு இவங்க தான் இதுல தலையிட்டு இருப்பாங்கிறது எல்லாருக்குமே புரியும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வரதராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, இதற்கு மத்திய அரசாங்கம் தான் அதற்கான தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவர்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய தகவல் என்ன சார்? நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுங்கிறது இப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம். நம்ம நாட்டு முதலமைச்சர் எவ்வளவு அறிவாளிங்கிறத புரிஞ்சுக்காங்க. நீட் தேர்வு ரத்து செய்கிறது மத்திய அரசாங்கத்திட்டான் இருப்பதுன்னு உண்மையானால் நீங்கள் எதுக்கு நீட் தேர்வு மசோதாவை மத்திய சட்டசபையில் கொண்டு அதை இது நிறைவேற்றினீங்க? முதல் கேள்வி. அப்போ அன்னைக்கு தெரியாதா உங்களுக்கு? மசோதாவை நிறைவேற்றினது மட்டும் பரவாயில்ல, அந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புனா அவர் தலையை பிச்சுக்கிட்டார். இது மத்திய அரசாங்கத்திட்ட தான் அதிகாரம் இருக்குது. உச்ச நீதிமன்றம் இதை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லிருச்ச. இவங்க சட்டசபையில் ஒரு ஸ்டாலின் சட்டமாக கொண்டு வர்றாரு. இவருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது? இந்த மாதிரி இவங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவர் அந்த மசோதாவை தூக்கி வச்சார். உடனே விடுறதா இல்லை இவங்க. அவருக்கு எதிராக போய் புகார் கொடுத்தாங்க ஜனாதிபதிகிட்ட. நீட் தேர்வு மசோதாவை இவங்க வச்சுக்கிட்டு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் அவர் கையெழுத்து போடல. அதுக்கப்புறம் அவர் கவர்னர் அங்கே வரும்போது நீட் தேர்வு மசோதாவுக்கு கையெழுத்து போடலன்னு சட்டசபையில் அவரை போட்டு திட்டுட்டாங்க. கவர்னர் ஊட்டிக்கு போனார். நீட் தேர்வு மசோதாவில் கையெழுத்து போடலன்னு கம்பை வச்சு அடிச்சாங்க, கல்லை வச்சு அடிச்சாங்க. அப்போ இப்பெல்லாம் ஸ்டாலின் எந்த உலகத்தில் இருந்தார் அப்படிங்கிறது தான். நான் பல இன்டர்வியூவில் சொன்ன இந்த மாதிரி ஒரு முட்டாள் முதல்வரை தமிழ்நாடுல இந்தியாவிலே பார்க்க முடியாது. ஒரு நீட் தேர்வை யாரு நடத்துறா அப்படிங்கிறது கூட தெரிய வேணாம். கையெழுத்து போட்டதே அவங்க தானே சார். எதுக்கு அவங்க ஆட்சியில கூட்டாட்சியில இருக்கும்போது அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதை அப்ப நாங்க சூழ்நிலைக்கு ஆதரிச்சோம். இப்ப எதுக்குறோங்கிறாங்க. இப்ப எதுக்குறீங்கன்னா அது அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்க வேணாமா? இல்ல உச்ச நீதிமன்றம் அதற்கு எதிராக எது கொடுத்துருக்குங்கிறத புரிஞ்சுக்க வேணாமா? சரி, நீட் தேர்வை பத்தின ஒரு மசோதாவை எடப்பாடிய அவர் முதலமைச்சரா இருக்கும்போது கொண்டாந்து நிறைவேற்றினாரு இதே சட்டசபையில. அதை கவர்னர் அப்ப இருக்கிற கவர்னர் கையெழுத்து போட்டாரு. ஜனாதிபதிட்ட போய் அது ஜனாதிபதி இது முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. அப்ப எடப்பாடி இப்ப என்ன கேட்கிறாரு? எனக்கு பெரிய ஏன்னு கேட்டீங்கன்னா, முட்டாள்தனத்தை எங்களால எல்லாம் பொறுத்துக்க முடியாதுங்க. ஒரு நாட்டு முதலமைச்சர்னா எங்க எதிர்பார்ப்பு வேற. அவர் ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அவருக்கு கேட்கிறாரு. ஏன்னா எடப்பாடி ஒரு மசோதாவை கொண்டு வந்தீங்களே நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு, அது மத்திய அரசாங்கத்திட்ட தான் அதிகாரம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதாங்கிறாரு. அப்ப இவர் கொண்டு வந்த மசோதா அதுக்கு எதுக்கு கொண்டு வந்தாரு? இவர் கொண்டு வந்ததை மறைச்சுக்கிட்டு எடப்பாடி கொண்டு வந்தாருன்னா
எடப்பாடி கொண்டு வந்து தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறமும் நீங்க கொண்டு வந்தீங்கல்ல நீட் தேர்வு மசோதா, அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லை. ரெண்டாவது, உங்க பையன் இந்த உதயநிதி அந்த நீட் தேர்வு மசோதால கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாரு. அப்ப அதுக்கு என்ன பதில்? உங்க பதில், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு. அது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னதாச்சும் பரவாயில்ல, ஏதோ உங்க புரிஞ்சுக்கலன்னு நினைச்சோம். ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சா உங்க பையன் 1 கோடி கையெழுத்து வாங்குவேன்னாரு. நீங்க வந்துகிட்டு கவர்னரை போய் தகராறு பண்ணீங்க நீட் தேர்வு மசோதால கையெழுத்து போடணும். இன்னைக்கு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு அது மத்திய அரசாங்கம் தான் இது பண்ணும்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க முட்டாள்களா நாட்டுல? இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்க பண்ணிட்டு பழிய தூக்கி இந்த 100 ஆள் மேல போடுறாரு, எடப்பாடி மேல. நீங்க எப்படி மசோதா கொண்டு வந்தீங்க? இவர் கொண்டு வந்த மசோதாவை பேசுறது இல்லை. அதுதான் முட்டாள்தனமான இது. இப்போ திமுக அதுக்காகத்தான் இப்ப விஜய் வந்து அருமையாக பதில் சொல்லியிருக்கேன். விஜயை நான் பல தடவை திட்டிருக்கேன். இன்னும் அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதி. இந்த விஷயத்துக்கு விஜய் வந்து பதில் சொல்லியிருக்காரு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆட்சியாளர்கள் வந்து இப்படி ஏமாத்துறாங்களேன்னு. இப்பதான் விஜயை பாராட்டு. இப்பதான் அரசியலுக்கு நீங்க டைரக்டா வர்றீங்க. ஆனா ஒரு அரசியலுக்கே வரல இப்போ வரைக்குமே வந்து ட்விட்டர்ல. அதான் இல்ல, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் உங்களை பத்தி டைரக்ட் அட்டாக் பண்ணவே மாட்டாரு. இப்ப முதல் தடவையா பண்ணியிருக்காரு. அதுலயும் ஆட்சியாளர்கள் திருந்தவில்லைன்னு சொல்லாதாங்க, ஸ்டாலின் திருந்தவில்லைன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களை நாங்க தைரியசாலி, ஒரு அரசியல் நடத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்வோம். சோ விஜய் சரியான பாதையில் வந்திருக்கிறார். தப்பு செஞ்சா அதை தட்டி கேட்கறது தானே எதிர்கட்சியோடது. எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை! இவ்வளவு நாள் நீட்டு பத்தியே பேசிட்டு நீட்டு மசோதா இப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு இல்லை அது வந்து மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும். வெக்கமா இல்லையா? நான் கேட்குறேன். முதலமைச்சராகவே இருக்கட்டும், அவர் ஒரு அரசியல்வாதி அடிப்படையில். நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் இது இல்லையா? இப்படியா மக்களை ஏமாத்துறது? இன்னமையாச்சும் திருந்துங்கிற தோல்வியை ஒத்துக்கங்க. நாங்களே நீட் மசோதா திருத்த இது பண்ண முடியும்னு நினைச்சோம். இப்பதான் எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்க அது மத்திய அரசாங்கம் தானே பண்ணு, நீங்க எல்லாம் ஏன் வந்துகிட்டு மசோதா கொண்டு வந்தீங்கன்னு சொல்றது ஊரே மாத்திர வேலை இல்லை. சட்டசபையில போய்கிட்டு பேசலாமா அது? ஆனா வந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு விஜயனுடைய கருத்துக்கு, இது வந்து சினிமா வந்து திரைப்படம் கிடையாது, நீங்க நினைச்சதெல்லாம் பேசுறதுக்கு, இது வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுட்டு முதல்ல பேசுங்க. முதல்ல அவங்க தலைவரையும் அந்த சிவசங்கர்கிற மந்திரி வந்து இவங்க எல்லாம் மந்திரியா இருப்பதற்கே தகுதி இல்லாத ஆளுங்க. அவங்க 2 பேரையும் முதல்ல அரசியல் கத்துக்க சொல்லுங்க. விஜய் இப்பதான் கரெக்டா சொல்றாரு. நீங்க முட்டாள்தனமா நீங்க வந்துகிட்டு பேசிக்கிட்டு இப்ப விஜய் பேசுறது தப்பா சினிமானா உங்களுக்கு தான் சொல்றேன், இது சினிமா இல்ல. ஏன்னா உங்க தலைவர்கள் உங்க இது பூராமே சினிமா சம்பந்தப்பட்டவர்கள். அதனால சினிமா மாதிரி பண்றது உங்க தலைவரும் உங்க தலைவருடைய மகனும் தான். அதனால நீங்க தெரிஞ்சுங்க. முதல்ல தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க. இப்படி இதையே பிளேட்டே மாத்திட்டு நீங்க பேசுனதெல்லாம் என்ன பத்திரிகையில வரலையா, டிவியில வரலையா, எல்லா வீடியோவும் எனக்கு இருக்கு, போட்டு காமிக்கவா? நீட் தேர்வை பத்தி நீங்கள் பேசுனதை போட்டு காமிக்கவா? நீட் தேர்வை பத்தி உங்க பையன் பேசுனதை ரகசியம் இருக்குன்னு பேசுனதெல்லாம் போட்டு காமிக்கவா? அதனால தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள் ஸ்டாலின், அவ்வளவுதான். எடப்பாடி அவர்கள் வந்து நேற்று சட்டப்பேரவையில பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல வந்து விஜய் அவர்கள் தாவேகாவின் தலைவர் பதிவிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த 2 கட்சி, ஏன்னா இன்னும் வந்து 1 வருட காலங்கள் தான் இருக்கு ஆட்சிக்கு, 2026 தேர்தலுக்கு. இப்போ இந்த கட்சிகள் 2 வந்து ஒன்றிணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த கட்சி? தாவேகாவும் அதிமுக வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? அதாவது எடப்பாடி அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் உடனே இல்ல நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லிடுறேன். விஜய்க்கு வந்து அரசியல் ஆலோசகர்கள் நிறைய இருப்பாங்க. ஆனா விஜய்க்கு வந்து நான் அறிவுரையா கூட சொல்லலை, என்னுடைய சொந்த கருத்தா பதிவு செய்ய விரும்புறேன். எந்த கட்சியும் முதலில் புதிதாக ஆரம்பித்தால் அவர்களுடைய சொந்த பலம் என்னங்கிறத தனியா நின்று நிரூபிக்கணும். அதுதான் எல்லாமே. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 72 ஆரம்பிச்சு 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சார். 77 எலெக்ஷனில் தனியா நின்று கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சு காமிச்சார். அப்பதான் தமிழ்நாடே என்ன ஒத்துக்குச்சுன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குங்க. விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பிச்சார். 2006 சட்டசபை தேர்தலில் தனியா நின்று 10 to 15% ஓட்டு வாங்கினார். அப்பதான் எல்லாருமே சரி விஜயகாந்த் ஒரு தனிப்பட்ட சக்திங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்பவுமே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி முதல் தேர்தலில் கூட்டணியோட நிற்கக்கூடாது, தனியாக நின்று தன் பலத்தை நிரூபிக்கணும்.
அப்படி பார்க்கும்போது விஜய் வந்து தனியாக நின்று உங்கள் பலத்தை நீங்கள் நிரூபித்தா தான் வருங்கால அரசியலில் நீங்கள் நிலைச்சு நிற்க முடியும். முதல் தேர்தலிலே நீங்கள் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் அது உங்கள் வருங்கால அரசியலுக்கு, நான் யாரும் எல்லாத்தோடையும் சொல்கிறேன், சீமானோடையும் சரி ஏடிஎம்கேவும் சரி, நீங்கள் அப்படி கூட்டணி வச்சீங்கன்னா உங்கள் சொந்த பலம் தெரியாமலேயே போயிடும். அதனால் அந்த தவறான முடிவை அவர் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சுற்றி இருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், அவங்க தப்பான அரசியல் ஆலோசனைகளை சொல்கிறாங்க. இப்போ தான் சரியான ட்ராக்குக்கே வராரு, ஆளுங்கட்சியை எதிர்க்கிற ட்ராக்குக்கு. எதிருங்க, அரசியலுக்கு இல்லைன்னா வராதிங்க. ஸ்டாலின்கிற பேச்சை சொல்ல பயந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா எங்களை போன்றவர்களே 1000 தடவை ஸ்டாலின் பேர் சொல்லி தாக்குறோம்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி வச்சு இருக்கிறவங்க, உங்களுக்கு அந்த தைரியம் வேண்டாமா? தைரியம் வேண்டுமா வேணாமா? அதனால அவர் பண்றது ஒன்றும் சினிமா பாணி இல்லை. இந்த சிவசங்கர் இருக்கிற மந்திரியெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க தானே மந்திரியா இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றேன், முதல்ல உங்க மந்திரி வேலையை ஒழுங்கா பாருங்கப்பா. விஜய்க்கு பதில் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? விஜய் சரியா பேசும்போது நீங்க தப்புங்கிறீங்களா? அவர் இப்பதான் சரியா பேசியிருக்காரு. அதனால் விஜய் விஷயத்துல இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது. இதற்கு வந்து விசி சந்திரகுமார் அவர்களை வந்து திமுக நடத்தியிருக்கு. அதிமுக இல்லைனாலும் தேமுதிக வந்து கண்டிப்பா வந்து இடைத்தேர்தலை நிற்போம்னு சொல்லிட்டு விஜய பிரபாகரன் தேமுதிகவில் வந்து நிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இப்போ அதிமுக மட்டும் இன்னும் எந்த ஒரு தகவலையும் வெளியிடாமல் ஜெயக்குமார் அவர்கள் வந்து தற்போதைக்கு வந்து எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு இந்த தேர்தல் பலமாக இருக்குன்னு பாக்குறீங்க? இது எப்பவுமே இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமா அமையும். காரணம், ஒழுங்கா தேர்தலை நடத்த மாட்டாங்க. ஆளுங்கட்சி கவர்மெண்ட் மிஷினரி அரசு உங்க பூராமே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. கள்ள ஓட்டு போடுவாங்க, அத்தனை பணத்துக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பாங்க, எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அதனால ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக அமையும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, எதிர்கட்சிகள் நில்லுங்கன்னு சொல்றேன். எதிர்கட்சி ஏன் நிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஆளுங்கட்சிக்காரங்க இப்போ எலெக்ஷன் வந்தால் ஓட்டுக்கு 4000 கொடுக்குறான். இது பொது தேர்தலுக்கு. இந்த மாதிரி இடைத்தேர்தலுக்கு 4000 5000 கொடுக்கும் திமுகவில். திமுக கொள்ளையடித்து கோடிக்கணக்கில் பல 1000 கோடி லட்சக்கணக்கான கோடிகளை வெளிநாடுகளில் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லஞ்சம் ஊழலில் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்களுக்கு வந்து சேரணும். யாராச்சும் நில்லுங்க. அதிமுக நீங்கள் தோற்று போவீங்க, ரைட்டு. அவன் கொள்ளையடித்த பணம் எல்லாம் மக்களுக்கு வரட்டும்ங்கிறேன். இப்போ அவன் ஈரோடு கிழக்கு உங்க போன தடவை EVK சிலங்க ஒன்று இருக்கும்போது 500 கோடி செலவு பண்ணாங்க திமுக. அந்த 500 கோடி மக்களுக்கு போச்சு. பஸ்ஸில் ஏற்றி கல்யாண மண்டபத்தில் வச்சு பிரியாணி போட்டு பணத்தெல்லாம் கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த தடவையும் கொடுக்கட்டும். ஊழலில் சம்பாதித்த பணம் வெளியில் வரட்டும். அதனால் அதிமுகவுக்கு தேமுதிகவுக்கு சொல்றேன், நீங்க தோற்றாலும் நீங்க ஜெயிக்கலனாலும் இந்த ஊழல் பணத்தை இவர்கள் ஆளுங்கட்சியினர் வெளியில கொண்டு வர்றதுக்காகவே நீங்கள்லாம் எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ பணத்துக்காக மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் அது அவர்களுக்கே வந்து மக்களுடைய பணத்தை தான் ஊழல் பண்ணி கோடிக்கணக்கில் சேமிச்சு வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணி வச்சிருக்கோம். அது கூட வெளில வரணும். அதனால எதிர்கட்சிகளுக்கு வந்து எதிர்கட்சி நில்லுங்க, கொண்டு வரட்டும். ஒரு 400-500 கோடி மக்கள் தோத்தாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து சாப்பிடட்டும். ஏன்னா ஊழல் பண்ண பணம் பூரா எழுதி வச்சுக்கோங்க, இவர்களுக்கோ இவர்கள் குடும்பத்துக்கோ அது நிக்காது. நல்லா சம்பாதிச்ச பணமே நீங்க பாத்தீங்கன்னா, நான் பல பேரை பார்த்துருக்கேன். அரசாங்க உத்தியோகத்தில் நான் இருக்கும்போது நானே பார்த்துருக்கேன். நான் காவல்துறையில் இருக்கும்போது மெடிக்கல் அலவன்ஸ்னு இருக்கும். போலி டூப்ளிகேட் பில்லை வாங்கி நிறைய பேர் மெடிக்கல் அலவன்ஸ், நோயே இருக்காது, நோய் இருந்ததா போடுவாங்க. அந்த வருஷத்துல 25,000 ரூபா இப்போ போடுவாங்க, 40,000 ரூபா வரை போடுவாங்க. அவர்கள் கடைசியில் என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, நான் போடவே மாட்டேன், ஏன்னா அது போலி மருத்துவம். அதாவது எப்படி வரும், நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நம்மளே ஒரு போலி பில்லு வாங்குற மாதிரி. அது மன ரீதியாக நீங்கள் இந்த இது பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு சரியில்லைன்னு நம்மளே சொன்னால் நமக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லாமா போலி. அத்தனை பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த 40,000 எங்களுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் வந்து செலவாகி போச்சு. ஏன்னா மக்களுடைய பணம், அரசாங்கத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பணமும் முறைகேடா மக்களுடைய வரி பணம். அவங்க ஆமா, அது இந்த இது வந்து பாவம் விடாது. இவன் பூரா மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ வந்து செயலாளர்கள் திமுகவில் இருக்காங்க. ஆனா வந்து விசி சந்திரகுமாரை மட்டும் நிறுத்துவதற்கான காரணம் என்னவாக இருக்குன்னு பாக்குறீங்க சார்? அவர் ஏற்கனவே தேமுதிகவில் இருந்தவர் ஜெயிச்சார் இங்க. அதனால திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். இப்ப மக்கள் எல்லாம் காரி காரி துப்புறாங்க. நான் பொய் சொல்லல. ஒரு வயதான பெண்மணி, ரோட்ல போகிற பெண்மணி கூட அது ஸ்டாலின் படத்தை பார்த்து மண்ணையும் கல்லையும் செருப்பையும் தூக்கி வீசின காட்சியெல்லாம் பார்த்தீங்க.
இதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்தை பற்றிய உண்மையான மக்கள் மதிப்பீடு. எல்லாருமே வந்து வெறுப்பில் இருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து இப்போ நிறுத்தினவர் தேமுதிகவை சேர்ந்ததுனால, அங்கே ஏற்கனவே ஜெயிச்சதுனால அவர் சொந்த செல்வாக்கிலேயாச்சும் ஜெயிச்சிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருடைய செல்வாக்கை நம்பி அவரை நிறுத்தியிருக்காங்க. இல்லைன்னா காங்கிரஸ்டே கொடுக்க வேண்டியதானே. காங்கிரஸ்ன்னா தோற்று போயிடணும்னா உங்களுக்கு ஒரு பயம். அதனால வந்து இவருடைய செல்வாக்கை நம்பி நிறுத்திருக்காங்க. அதனால தான் இப்போ பிரேமலதா நாம் ஊரை விஜயகாந்த் பையனை நான் நிறுத்துறேன், தேமுதிகவை அங்கே நிறுத்துறேன் அப்படின்னு அவங்க கேட்கறது அதுக்கு தான். அவருக்கு அந்த தேமுதிக ஓட்டு மற்ற ஓட்டு இதெல்லாம் உழுவக்கூடாது அப்படின்னு. அப்போ ஏடிஎம்கே நிற்கலன்னு வைங்க, அவருடைய சொந்த செல்வாக்கை வச்சு அவர் மேலே உள்ள நல்ல பேர் வச்சு போடுவாங்க. இதெல்லாம் தடுப்பதற்காகத்தான் ஸ்டாலின் தன்னுடைய செல்வாக்கை நம்பாமல் இன்னொருத்தருடைய செல்வாக்கை நம்பி ஜெயிக்கலாம்னு அவரை போட்டிருக்காரு. இப்போ நீங்க சொல்றத வந்து இப்போ இந்த பணம் அப்படின்னு பேசும்பொழுது எனக்கு பிரேமலதா அவர்கள் பேசின ஒரு விஷயம், நாங்க வந்து 2500 ரூபாய் வந்து அதிமுக ஆட்சியில கொடுத்ததா வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து கோவிந்தசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. இதற்கு வந்து நக்கல் அடிக்கிறவருமா நகைச்சுவையாக வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து எலெக்ஷன் வரட்டும் பார்க்கலாம் நாங்க தரோம் அப்படின்னு 500 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத ஒரு திமுக அரசு எதுக்கு ஆட்சியில இருக்கணும்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பார்க்கலாம்? ஆமா, துரைமுருகன் அந்த மாதிரி பதில சொல்லலாமா? நிதி இப்போ தங்கம் தென்னரசு என்ன சொன்னாரு, நிதி நெருக்கடி அதிகம் இருக்கு. நிதி இப்போ வெள்ளமெல்லாம் வந்தது, வெள்ள நிவாரண நிதி இன்னும் மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து வரல, நிதி நெருக்கடி இருக்கிறதுனால எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்றாரு. அது சரியான பதில், ஒரு நாகரிகமான பதில். அதை விட்டுட்டு இவர் வந்து எலெக்ஷன் வரட்டும் பார்க்கலான்னா, அப்போ ஒரு லஞ்சமா கொடுத்தாதான், அவர் லஞ்சமாக தான் நாங்கள் கொடுப்போம், மக்களுடைய நலன் கருதி கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இவரும் பொன்முடியும் அப்படி தான். இவங்கெல்லாம் இவங்க சொந்த வீட்டு காசை கொடுக்குற மாதிரி, ஓசியில் பஸ்ஸில் போடுறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. உங்கள் காசில் இருந்தால் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டு உங்கள் பரம்பரையில் சம்பாதிச்ச சொத்துல இருந்து கொடுக்குறீங்களா மக்களுக்கு? மக்களுடைய வரிப்பணத்தில் தானே கொடுக்குறீங்க ஓசி பஸ்ஸை, அதை கிண்டல் அடிக்கலாமா நீங்கள் வந்து பொங்கலுக்கு ஏன் கொடுக்கலன்னா எலெக்ஷன் கொடுத்தா கொடுக்கணும் பார்க்கலான்னா லஞ்சமாக கொடுக்குற மாதிரி தானே நீங்கள் பேசுகிறீங்க. அதனால துரைமுருகனுக்கு பேச தெரியல, வயசு அதிகமாகிடுச்சு. ஈவராவுக்கு எதிராக அவரே சில விஷயத்தெல்லாம் பேசுகிறார். ஈவராவுக்கு அசிங்கமாக ஈவராவை பேசுகிறதுக்கு, ஈவரா வந்து மணியம்மை அப்படிங்கிற பொண்ணை எப்போ கூட்டிகிட்டு போனாரோ அப்போவே திமுக உருவாச்சு. இது ஈவரா 26 வயசு மணியம்மையே 73 வயசில் கல்யாணம் பண்ணாங்கன்னு யாரும் ரொம்ப பேருக்கு மறந்துட்டாங்க. அதை ஞாபகப்படுத்துறாரு. அப்போ கேட்குறான் இளைஞன், யார் அது மணியம்மை, ஈவரா போய் ஏன் கூப்பிட்டாருன்னு போது எல்லாரும் இப்போ உள்ளவங்க சொல்கிறாங்க, அப்பா 26 வயசு பொண்ணு 73 வயசில் கல்யாணம் பண்ணார். அப்போ இந்த திமுக திமுகலாம் ஒன்றா இருந்தது. அந்த ஈவேராவுக்கு கல்யாணம் பண்ணதை எதிர்த்து இவங்கெல்லாம் வெளியில் வந்து திமுகன்னு ஆரம்பித்தாங்கன்னு இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறதுக்கு விதை போடுறது யார்? துரைமுருகன். அவருக்கு ஒன்றும் பேசவும் தெரியல, ஒன்றும் தெரியல. அதனால அது பேச தெரியாம இந்த பொங்கல் பரிசையும் கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. இப்ப இதுல மக்கள் வந்து திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பொங்கல் தொகை பரிசு தொகையில வந்து பரிசு கூப்பன் கொடுத்திருந்தாங்க, இது எல்லாமே வந்து சக்கரை, அதுல வந்து ஏலக்காய் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், அதாவது முன்னாடி ஒரு தடவை நாங்க வந்து ஒரு பெரிய கரும்பா கொடுத்திருக்கோம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ இதுக்கு கணக்கு எப்படி எழுதியிருப்பாங்க தெரியுமா? பொங்கல் பரிசுக்கு அரசாங்கத்துல மக்களுக்கு வந்து இது கொடுத்ததுக்கு இத்தனை கோடின்னு எழுதியிருப்பாங்க. அந்த சப்ளையரை பூரா நீங்க போய் சந்திங்க, இதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்த மந்திரிக்குன்னு கேளுங்க. ஒவ்வொன்றிலையும் கமிஷன் 30%, 40% வாங்கிட்டு தான் இந்த பொருளை அவங்க வாங்குறதுக்கு எதுக்கு தெரியுமா? மக்கள் கணக்கில் வந்து நீங்க 1000 ரூபா போட்டு 2000 கோடின்னு எழுதிடுது. ஆனா இவர்களுக்கு 2000 கோடியில 800 கோடி கமிஷன் வாங்கிடுவாங்க. அதுக்காகத்தான் இவங்க கொடுக்குறதே, பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகத்தான் கொடுக்குறதே. இப்போ ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் வந்து இன்னமும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வெறும் இவங்க கருணாநிதி வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமும் சைக்கிள் கொடுத்தாங்க. இருக்கு கொடுத்தது. நீங்க ஜெயலலிதா அம்மா கொடுத்ததுன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு கொடுத்த சைக்கிள், அப்படித்தானே? அது இன்னமும் உங்ககிட்ட இருக்குங்கிறீங்க. ஆனா ப. சிதம்பரம் சொல்றாரு, இவங்க கொடுத்த சைக்கிள் 1 வருஷம் 2 வருஷத்துலயே என்ன ரிப்பேர் ஆகி போச்சு, ஓட்டை ஆகி போச்சுன்னு ப. சிதம்பரமே இருக்கு விட்டு. அப்ப சைக்கிள் போடும்போது அதுல அந்த 40% கமிஷனை வாங்கிட்டு கொடுக்குறான். அப்ப ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா, நல்ல தரமான சைக்கிளே எங்களுக்கு மந்திரியை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, கமிஷன் வாங்காத, ஃபுல் பணத்தையும் உனக்கு எடுத்துக்க,
நீ தரமான சைக்கிளை கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. எதில் கொள்ளையடிக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க. மக்கள் நல பணிகளில் வந்து நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடாது. நீ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னா அதுலேயுமே கொள்ளையடிக்கக்கூடாது. 4000 கோடி வாங்கினீங்க சென்னை இதை வந்துக்கிட்டு வடிகால் பணிகளுக்கு, ஏதாச்சும் உருப்படியாக இருந்ததா? காரணம் நீங்கள் வாங்குற 40% தான். இப்போ பாம்பேயில் வந்துக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணி ரோட்டில் நிற்கிறது இல்லை. இந்திய இதை விட அதிக, சென்னையை விட அதிக மக்கள் நெருக்கம் உள்ளது. ஏன் பண்ணுறான்னா அந்த வடிகால் இதை வந்து அந்த கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனிகிட்ட கொடுக்குறான். 40% வாங்க மாட்டேங்கிறான். ஃபுல்லாக அதை செஞ்சு கொடு, இல்லைன்னா அவன் மேலே கேஸை போடுவேன்னா அவன் ஃபுல் பணத்தையும் போட்டு தரமான வேலை செஞ்ச உடனே அங்கே நின்று போச்சு வெள்ளம். இங்கேயே நிற்கிதுன்னா KNRட்ட போய் கொடுத்தீங்கன்னா அந்த 40% வேலையை செய்ய மாட்டாரு. அப்போ 4000 போனீங்கன்னா 1600 கோடி அவரே கொள்ளை வச்சிருவார். சரி, மீதி 2400 கோடி ஒரு கம்பெனியில் விட்டீங்களா? உன் கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவன் எதை தோண்டுவான்? அவனுக்கு என்ன டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும்? எல்லாத்துலேயுமே ஊழல்னு பண்ணாதீங்கிறேன். அரசியல்வாதிகளுக்கு எலெக்ஷனுக்கு உனக்கு தேவை எதுக்கு? இப்போ நிற்கிறதுக்கு நன்கொடையாக வாங்கிக்க. பிஜேபி பண்ணுற மாதிரி பெரிய பணக்காரன் நன்கொடையாக கொடுப்பான். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனாக ஒரு 1000 கோடி, ஒரு 1000 கோடி நன்கொடையாக வாங்கிக்க. மக்கள் நல பணிகளில் பூரா நீங்கள் போய் பண்ணீங்கன்னா தரம் குறைஞ்சி போகும்ல. இப்போ நீங்கள் இதில் தரம் நிச்சயம் இருக்காது. முன்னாடி ஒரு தடவை இன்னொரு பொங்கலுக்கு இதே மாதிரி வெள்ளம் கொடுத்தாங்க, உடைக்கவே முடியலைன்னாங்க ஜனங்க. சில பேர் உடைச்சு பார்த்தா, ஆமா உடைச்சு பார்த்தா உள்ள துணி இருக்குங்கிறாங்க. அப்ப ஸோ இப்போ சக்கரை கொடுத்துருக்காங்க, கேளுங்க சப்ளையர்கிட்ட எவ்வளவு வாங்கினாங்க அவங்கன்னு கேளுங்க. 40% இல்லாம பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்க எப்பவுமே கெட்ட பேர். அப்படின்னா திமுக வந்து 40% இல்லாம. ஆமா, அதுதான் நான் இதை வந்து உங்களை தாக்கணுங்கிறதுக்காக சொல்லல. இதுதான் இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது ரேஷனில் வந்து ஃபுல்லாக சப்ளை கரெக்டாக வரும். எம்ஜிஆர் என்ன சொல்லுவார், நான் மந்திரிகளும் தொலைச்சே போடுவேன், ஏழை மக்கள் சாப்பிட்றது ரேஷன் வாங்குறான்னா வயிற்று பசி உள்ளவன் தான் வாங்குவான். கண்டிப்பாக அதில் ஊழல் பண்ண தொலைச்சிருவேன்ட்டு இவர் பணம் மற்ற இதுலேருந்து பணம் செலவு பண்ணி டெல்லியில் சப்ளை ஆகுது பாருங்க மத்திய அரசுல இருந்த சரக்கு, அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து என்னுடைய மக்களுக்கு நல்ல தரமான பொருளை கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் அரிசியிலிருந்து எல்லாமே அங்கிருந்து வர்றதுல தரமான இதை கொண்டு வந்தாரு. லஞ்ச பணத்தை கொடுத்து அதிகாரிகளுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் உணவு தரமானதா இருக்கணும். பாமாயில் சப்ளை நின்று போச்சு. அப்ப அங்க இருக்கிற அதிகாரிகளை வச்சு இது பண்ணி மலேசியால இருந்து பாமாயில இறக்குமதி செஞ்சு ரேஷனுக்கு சப்ளை பண்ணாங்க. அதுதான் மக்களுக்கான திட்டம். நீ மக்களுக்கு ரேஷன் கொடுக்கறதுலேயே போய் 30% 40% வாங்கினா எப்படி உருப்படும்? இதெல்லாம் நான் அவர்களை தாக்கணுங்கிறதுக்காக பேசல. மனசளவில் நான் கண்ணால் பார்த்த விஷயம் எல்லாமே இதெல்லாம் நடந்த விஷயம். இப்படித்தான் கொள்ளையடிக்கிறாங்க, அது பண்ணக்கூடாது. உங்களுக்கு மக்கள் விஷயத்தில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக ஏழைகள் விஷயத்தில் பண்ணாதீங்க. பணக்காரன் விஷயத்தில் நீ கமிஷன் அடித்தாலும் அவன் தாங்குவான், அவன்கிட்ட பணம் இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் விவரம் இருக்குது. விவரம் இருந்ததுனால தானே பணக்காரனாக இருக்கான். அந்த ஏழைகள் அப்படி இல்லை, முழுவதும் அரசாங்கத்தை தான் நம்பி இருப்பாங்க. ஒரு இது இருக்குன்னா அரசாங்கம் ஏதாச்சும் வேஷ்டி சட்டை கொடுக்கணும், இந்த வேஷ்டி கொடுத்துருக்கான், அதில் ஒரு பெரிய சீல் அடிச்சிருக்கான், அந்த சீல் போகவே போகாது. அப்போ இந்த வேஷ்டியை கட்டுறவன் பூரா ஒரு கரை அதில் அசிங்கமாக இருக்கும், அந்த கரையே அந்த இதாக இருக்கிற கொஞ்சமாச்சும் ஒரு இது வேணாமா மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால சொல்கிறேன், குறிப்பாக ஏழைகள் இதுலையாச்சும் நீங்கள் சம்பாதிக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய. இப்போ நீங்க துரைமுருகன் அவர்கள் வந்து ஈவேராவை பத்தி பேசினதுக்கு எனக்கு இப்போ சீமான் அவர்கள் பேசின ஒரு விஷயம், அந்த கருத்துக்கள் அவர் மேல வந்து 70 வழக்குகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, அதற்கு வந்து மன்னிப்பு கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தைகள் வந்து சரியானதா, அத்துமீறலாக இருக்கா இல்ல விளம்பரத்துக்காக வந்து பேசினதாக நீங்க பாக்குறீங்களா சார்? அவதூறா பேசினாருன்னு நீங்க இப்ப சொல்லணும். ஈவேராவை பத்தி இல்லாத விஷயத்த பேசினா அதை அவதூறுன்னு சொல்லி நீங்கள் கத்தலாம், இது பண்ணணும். சீமான் பேசுனது உண்மையாக இருந்தால் இதை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன், அவர் பேசுகிறதுக்கு ஆதாரம் நான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன அவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னது இருக்குது? 73 வயசில் அவர் வளர்ப்பு பொண்ணை 26 வயசு பொண்ணை கல்யாணம் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு வீடியோ ஆதாரமே என்கிட்ட. ஜிடி நாயுடுங்கிற ஒரு கோயம்புத்தூரில் இருந்தவர், இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு திருமணத்தை பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்த வீடியோ ஆதாரமே இருக்குது. எல்லாருக்குமே அது தெரியும். 73 வயசில் ஒரு கல்யாணம் பண்ணார். ஈவே ராமசாமி அவர்களுடைய திருமண, ஆமாம், திருமண வீடியோனா திருமண பதிவு அலுவலகத்தில் போய் இவங்க பதிவு செஞ்சுட்டு வெளியில் வந்த வீடியோ இருக்குது, நான் காமிக்கிறேன். மணியம்மை ஈவேரா 26 வயசு.
இப்போ இவங்க 73 வயசுல 26 பொண்ணு இது பண்ணிட்டாங்கன்னா அவதூறுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் சிந்திக்கிற திறன் இருக்காப்பா திமுக காரங்களுக்கு? நடந்ததை சொல்வது எப்படி அவதூறாகும்? உண்மையை தானே அவர் சொல்றாரு. இப்போ நீங்க திமுகன்னு பிரிஞ்சதே அந்த திருமணத்தை எதிர்த்து தானே பிரிஞ்சீங்க. ஆதாரம் இருக்கான்னு திமுகவும் வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஆனா வந்து ஈவே ராமசாமி அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து இருக்கு, ஆதாரம் இருக்கு. அதை வந்து பொது உடைமை ஆக்குங்க. நீங்க கருத்துக்களை பொது உடைமை ஆக்குங்க. எனக்கான ஆதாரத்தை இல்ல அது இப்படி கூட சொல்ல தேவையில்ல. விடுதலைங்கிற ஒரு பத்திரிகையை வந்து தீவிர நடத்தினார். அந்த பத்திரிகையில இப்ப சீமான் சொல்ற மத்த எல்லா விஷயத்தையும் அவரே பதிவு செய்திருக்கிறார். யார்? ஈவே ராமசாமியே பதிவு செஞ்சிருக்காரு விடுதலைங்கிறதுல. இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா, தாயுடன் உறவு வைத்தால் தவறில்லைன்னு சொல்லி பதாகைகளை ஏந்தி சேலம் மாநாட்டுல தீகா மாநாட்டுல ஈவரா கொண்டு போனாரு அவங்க தொண்டர்களை. அந்த பதாகைகளோட போட்டோவே இருக்கு. வேணுமா பார்க்க சொல்றீங்களா? அப்ப நீ தாயோட எப்படி நீ சொல்ற? உன்னுடைய ராமசாமி சொன்னதை தானே நாங்க சொல்றோம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இந்த 18/9/1963 இது வந்து விடுதலை பத்திரிகையோட காப்பி. இதுல விடுதலை பத்திரிகையில எனது பிறந்த நாள் செய்தியில ஈவே ராமசாமி கொடுத்திருக்காரு. அவருடைய பிறந்த நாள் செய்தின்னு கொடுத்திருக்காரு. இந்த பிறந்த நாள் செய்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு பார்ப்பனர், நம்ம கீழ்த்தர மக்கள், யாரு சொல்றாரு? பட்டியலின மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களெல்லாம் சமுதாய எதிரிகளாக இந்த 4 கூட்டங்கள் இருக்கின்றன எழுதியிருக்கேன். அவருடைய பத்திரிகை விடுதலையில 18/9/1963 சீமான் இதைத்தான் சொல்றாரு. முஸ்லீம்களை வந்து இஸ்லாமியர்களை அவர் தப்பா பேசியிருக்காரு, அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க பேசியிருக்காரு. இந்த 63 18/9 அவருடைய பிறந்த நாள் செய்தின்னு சொல்லி விடுதலையில போட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இது மாதிரி ஒன்னொன்னுக்கும் அவர் நடத்தின பத்திரிகையில அவர் சொன்ன ஆதாரங்கள் இருக்க. எத்தனை ஆதாரம் வேணும்? அப்ப நடந்ததை சொன்னா, இது எப்படி நடந்ததை சொன்னா நீங்க வந்துட்டு குதிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? சமுதாயத்தில் அமைதியை அமைதி நீதிமன்றத்தில் சொல்றாரு ஒரு நீதிபதி, சமுதாயத்துல இது வந்து இதை ஒரு பதற்றத்தை உருவாக்க. அன்னைக்கு செருப்ப மாலைய கடவுளுக்கு போட்டாரு ஈவேரா, அன்னைக்கு சமுதாயத்தில் பதற்றத்தை உருவாக்கி இருக்காதா? ஒரு ஒரு திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போய் நீங்க வந்துகிட்டு ஒரு நாசிகரான ராமசாமி சிலையை வச்சிருக்கீங்களா? அது சமுதாய பதற்றத்தை உருவாக்காதா? நீதிபதிகளுக்கே தெரியல சரித்திரத்தை பேசும்போது எப்படி பதற்றம் உள்ளதா இருக்கு. நான் பேசுவேன், நடந்த சரித்திரம்னா நான் பேசுவேன். என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது இருக்கு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீதித்துறைக்கே தான் கேட்கிறேன். நீங்க அதுக்காக வழக்கு போட்டுருவீங்களா? உண்மையை பேசுறது வந்து நடந்தது வந்து சரித்திரத்தை பேசுறவங்களுக்கு யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. வா, நீ ஆதாரம் இல்லைன்னா வா, ஆதாரம் இல்லைங்கிறது நான் கொடுக்குறேன் உனக்கு ஆதாரம். அவர் சொல்ல ஒவ்வொரு இதுக்கும் ஆதாரம் இருக்குங்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். சீமான் கூட பப்ளிக் இதில் பொது உடைமை ஆக்குங்கிறாரு, அரசாங்கத்துக்கு ஆக்குங்க. அதெல்லாம் தேவையில்லை. விடுதலை பத்திரிக்கை நிறைய இதில் வந்துருக்கு, பல ஆதாரங்கள் இருக்கு. அதனால இந்த விடுதலைகளை இந்த மாதிரி வந்து எத்தனையோ விஷயங்கள் சீமான் சொல்ற விஷயங்கள் பதிவாயி. ஆனா அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து பகுத்தறிவு தலைவரை பற்றி சீமான் பேசுவது வந்து சரியல்ல அப்படின்னு அவருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரு யாரு? இவர் இதை பத்தி ஈவேரா சொன்னது தானே. ஆமா, ஈவேரா வந்து எம்ஜிஆரே மதிக்கல. எடப்பாடியும் போய் சரித்திரத்தை படிக்க சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட ஒட்டல. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவொடனே தான் ஈவேரா அவர் பின்னாடி வந்தாரு. அதுபோல ஈவேரா கருணாநிதி பின்னாடி இருந்தாரு. எடப்பாடிக்கு என்ன தெரியும்? எடப்பாடிக்கு அவர் மொபைல் போனே இல்லை, அவர் போனே பார்க்கறது இல்லை. இவருக்கு சரித்திரத்தை பத்தி என்ன தெரியும்? அதிமுக சரித்திரத்தை பத்தி எம்ஜிஆர் கிட்ட நெருங்கவே இல்லை ஈவேரா. கருணாநிதிக்கு இதாக இருந்தாரு. எம்ஜிஆர் விளக்குனதுக்கு அப்புறம் கருணாநிதிக்கு தான் சப்போர்ட்டா இருந்தாரு. ஏன்னா அவர்கிட்ட ஆட்சியில் இருக்காரு, இது வேணும்னு. அதே எம்ஜிஆர் ஜெயிச்சு 73 ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆரை கூப்பிட்டார் ஈவேரா. இதுதான் பகுத்தறிவாதி. சட்டப்பேரவையில வந்து யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முதலமைச்சர் கிட்ட எடப்பாடி அவர்கள் கேள்வியை வச்சுட்டே இருந்ததுனால, நீங்க இதை பத்தி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி பேசினால் பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படின்னா ஆதாரத்தோட வந்து சவாலை வந்து விட்டிருந்தாரு நேத்து சட்டப்பேரவையில. இன்றைக்கு வந்து சபாநாயகர் வந்து முதலமைச்சருடைய கருத்து தான் சரியானது அப்படின்னு சொல்லி வந்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இவருடைய இந்த கருத்துக்களை அப்பாவு சபாநாயகர் இவருடைய கருத்து நீங்க அப்பாவு எல்லாம் ஒரு சபாநாயகர் ஒரு வார்த்தை ஒழுங்கா மரியாதையா பேசுறாரா? எம்எல்ஏக்கெல்லாம் போவான்னு எல்லாம் பேசுறாரு. ஒரு நாகரிகத்தோட சபையை நடத்தக்கூடிய திறமையே ஒரு இருக்குல்ல, அவரெல்லாம் ஒரு சபாநாயகரா?
அவர் எத்தனை கட்சி இது வர மாறி இருக்காருன்னு லிஸ்ட்டும் கொடுக்குவேன். அதனால பொள்ளாச்சியை பற்றி பேசுவேன், இதை பற்றி தான் பொள்ளாச்சியை பற்றி பேசுவேங்கிற ஸ்டாலின். பொள்ளாச்சியில் அவங்க யாரும் சம்பந்தப்பட்டவர் யாரும் அதிமுகவை சேர்ந்தவங்க இல்லை, இளைஞர்கள் ரொம்ப பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லாரு மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு அப்போ இருந்த அதிமுக ஆட்சியை கொடுத்துட்டாங்க சிபிஐக்கு. நீங்களே விசாரிங்க. ஆனா திமுக வந்து சிபிஐ வேண்டாம்னு சொல்றது காரணம் வெளியில வந்துடும். அதான் சொல்றாருல, ஞானசேகரன் கட்சி உறுப்பினர் இல்லை, அது அப்ப சொல்லுது. இப்ப கட்சியுடைய ஆதரவாளர், திமுகவோட ஆதரவாளருங்கிறாரு. உங்க ஆதரவாளர் தானே இந்த வேலை பண்ணது. பொள்ளாச்சியில வந்து அதிமுக ஆதரவாளர்கள் பண்ணியிருக்காங்களா? இல்ல அவங்க கொடுத்த மாதிரி சிபிஐக்கு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்கா? சிபிஐக்கு கொடுத்தாதான் அங்க ஓடுறீங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமியோ கொடுமை இது பாலியல் பலாத்காரம் நடந்தது. தானாக முன் வந்து உயர்நீதிமன்றம் எடுத்துட்டு சிபிஐக்கு கொடுத்தாங்க. எதுக்கு அப்பீல் பண்ணீங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு? அப்ப எந்த வழக்கம் சிபிஐக்கு போனா நம்ம வண்டவாளம் வெளியில வந்துருங்கிறது தானே உங்களுடைய எண்ணம். ஒரு பயத்துலதான் வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மறைப்பதற்காக ஆளுநர் சீமான் அப்படின்னு இந்த கட்டமைப்பை உருவாக்குவதாக வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இதை வந்து நீங்க எப்படி சார்? ஆமா, நீங்க வந்து எப்பவுமே ஸ்டாலின் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு இதுல மாட்டிக்கிட்டாரு, கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில மாட்டும் போது உடனே வேற ஒரு இஷ்யூவை கொண்டு வருவார். எப்பவுமே அதை மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. 4000 5000 கொடுத்தாலும் இந்த தடவை எல்லாம் வச்சு தீட்ட போறாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்க ஒவ்வொன்றும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு அதிகம் வந்துருச்சு. கிராமத்துல ஏர் உழுகிற ஒரு விவசாயி கூட யூடியூப்பை பார்க்குறான், ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க. டிவிங்கிறது வந்து வீட்டில் இருக்கிறது, ஃபோனுங்கிறது ஒருத்தன் கையில் இருக்கிறது. எப்போதுமே கையில் வச்சிருக்கக்கூடியதை கொஞ்ச நேரம் இது கிடைச்சா கூட அவன் ஒன்னொன்னையும் பார்க்குறான். நாட்டு நடப்பை பூரா தெளிவாக தெரிஞ்சுக்கிறான். 234 தொகுதி கனவாக போயிடுமா சார் திமுக? நிச்சயமா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆட்சியில் இருந்தீங்கன்னா மனசாட்சிக்கு பயப்படணும். மக்களுக்கெல்லாம் அப்புறம் விடுங்க, மனசாட்சிக்கு நீங்கள் பயப்படணும். மனசாட்சிக்கு பயந்தா உன் கட்சிக்காரனா நீ என்ன பண்ணணும்? கட்சிக்காரனா இருந்தாலும் இது கொடுன்னு தண்டனை கொடுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இப்போ மாசுவும் உதயநிதியும் இந்த விவகாரத்தை பற்றி பேசாமலே இருப்பதற்கு என்ன காரணம் சார்? அதுதான் அவங்க தான் பதில் சொல்லணும். மா சுப்பிரமணி இப்போ ஸ்டாலினே பேசாம தானே இருந்தாரு, இப்போ சட்டசபையில தான் பேசுறாரு. ஏன்னா சட்டசபையில பேசினா வழக்கு போட முடியாது. அந்த தைரியத்துல தான் சட்டசபையில அவர் பேசினார். நான் காவல்துறையிலே 25 ஆண்டுகள் இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு அரசியல் ஈடுபாடு உண்டு. ஒன்னொன்னுக்கும் பேப்பர் கட்டிங்க எடுத்து வச்சிருக்கேன். இவங்க செஞ்சு இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி நூற்றுக்கணக்கான பாலியல் விஷயங்களை செய்தவர்கள் இவர்கள், திமுக தலைவர்கள் இவங்கெல்லாம். கொஞ்சம் நெஞ்சமா அதெல்லாம் இன்னைக்கு வெளியில வரல. இன்னைக்கு ஒரு சின்ன இது நடந்தாலும் சோசியல் மீடியா இருக்கிறதுனால வெளியில வந்துருக்கு. அவ்வளவு பாவங்களை செஞ்சவங்க, அவ்வளவு பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தவங்க அவங்க. அதனால இது ஒன்று இவங்க தான் இதில் தலையிட்டு இருப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே புரியும். அப்படிங்கிறது ஏன்னா முன்னாடி இதே வேலை தான் பண்ணோம். அதனால இதுல அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒழுங்கான விசாரணை நடந்தால் எங்க நீங்க சுத்தினாலும் அங்கே வந்து திமுக காரன் தான் வந்து நிற்பான். திமுக தலைவன் நிற்பான், இல்லைன்னா திமுக தொண்டன் நிற்பான். கள்ளச்சாராயம் அப்படியே சுத்துங்க, ஏவா வேலுங்கிறவர் தான் வந்து நிற்கிறார். அந்த சார் தான் நிற்கிறார், ஏவா வேலு சார் தான் வந்து நிற்கிறார். செம்மண் கடத்தலை தூக்குங்க, அங்கே வந்துக்கிட்டு பொன்முடிங்கிற சார் தான் நிற்கிறார். 30,000 கோடி தூக்குங்க, 2 வருஷத்துல 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னாங்க. அதை சுத்தினீங்கன்னா உதயநிதியும் சபரீசனும் தான் வந்து நிற்பாங்க. இத்தனை சாருங்க இருக்கான் திமுகல. வெறும் அண்ணா பல்கலைக்கழக சார் மட்டும் இல்ல, இத்தனை சார்களுக்கும் தலைவர் வந்து ஸ்டாலின்கிற சாரு. அதனால இந்த சாரு இதெல்லாம் வந்து புதுசு இல்லை திமுகவுக்கு. நான் ஆரம்ப கட்டத்துல இருந்து நான் கதையா அவங்களை வச்சு எடுத்தோம்னா 5 பகுதியில் சினிமா எடுக்கணும். பகுதி 1 பகுதி 2 எடுக்கிறாங்கல்ல. இப்போ விடுதலை 1 விடுதலை 2 மாதிரி அத்தனை இது எடுக்கலாம். அவ்வளவு பேரும் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், எத்தனை பெண்கள் வந்து வெளியில சொல்ல முடியாம இவங்க பயமுறுத்தலுக்கு பயந்தியா. சினிமா நடிகைகள் வந்து ஸ்ரீரெட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க விஷால் மேலேயும் உதயநிதி மேலேயும் முதல்ல புகார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாயை திறந்தாங்களா? இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களை அவ்வளவு பயமுறுத்தி அதை அப்படியே அமைக்கிடுவாங்க. இது மாதிரி அண்ணா பல்கலை மாதிரி பல விஷயங்கள். ஆண்ட்ரியான ஒரு சினிமா நடிகை, அவங்க ஒரு புத்தகம் எழுத போனாங்க தனக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவத்தில். அவங்க எவ்வளவு பயமுறுத்தப்பட்டாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். ஸ்டாலினை பத்தி என்னால் வரிசையா சொல்ல முடியும், கருணாநிதி அவர்களை பத்தி கதையா சொல்ல முடியும், திமுக இருக்கிற மற்ற பெரிய தலைவர்களை பத்தி எல்லாம் அவ்வளவு விஷயம் சொல்ல முடியும். இதெல்லாம் அவங்களுடைய அந்த திராவிட மாடல்னு சொல்றாங்கல்ல,
இதுதான் அவர்களுடைய திராவிட மாடல், உண்மையான திராவிட மாடல். அவர் சொல்றாரு ஸ்டாலின், பகுத்தறிவு, சமூக நீதி, இதுதான் திராவிட மாடல். லஞ்சம், ஊழல், அயோக்கியத்தனம், இதுதான் உங்களுக்கு திராவிட மாடல். மனசாட்சிங்கிறதே உங்களுக்கு இருக்காது. அதனால அதனுடைய இதுதான், அந்த திராவிட மாடல் வந்தாலே இதுதான் நடக்கும். இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, சரவணபவன்கிற ஒரு கோடீஸ்வரர் சரவணபவன் ஹோட்டலில் நடக்கும், அவரால் ஜீவஜோதிங்கிற பெண் பாதிக்கப்பட்டாங்க. பத்திரிகையிலையும் டிவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா முதலமைச்சர். அப்ப உயர் அதிகாரிகள் ஜீவஜோதிக்கு எதிராகவும் அவருக்கு ஆதரவாகவும் சில விஷயத்த பண்றாங்க. ஜெயலலிதா அதையும் பார்க்குறாங்க. ஜீவஜோதி அவங்களே கூப்பிட விட்டாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் சொன்ன உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு தொலைச்சிருங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவோம்னாங்க. இதே திமுக ஆட்சி இருந்திருந்தால் அவங்கெல்லாம் அரெஸ்டே ஆகிருக்க மாட்டாங்க. அப்ப தப்பு நடக்கும்போது, அதுவும் பெண்களுக்கு எதிராக தப்பு நடக்கும்போது அவங்கெல்லாம் அவ்வளவு நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க தான் நியாயப்படுத்துறீங்களா? கட்சிக்காரனை ஆதரவாளர் தான் சொன்னீங்கன்னா ஒரு முதலமைச்சர், இதை விட என்ன இருக்கு? ஒரு 19 வயசு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு என்ன ஆதரவு இருக்கு? பொருளாதார ரீதியில பெரிய வசதி படைத்தவங்களா அவங்க? அவங்களுக்கு அரசாங்கம் தான், அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு ஆதரவா குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. நீங்க யாருக்கு துணை போடுற? 19 வயசு பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு துணை போறாங்க. ஒரு 10 தடவை ஜெயிலுக்கு போன ஒருத்தனுக்கு துணை போய் அவன் கட்சி உறுப்பினர் இல்லை ஆதரவாளர்னு சொன்னா, இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் தொலைக்க போறாங்கன்னே தெரியல. முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி எதுக்கு? நம்ம அதுல சட்டசபையில பேசுறாங்க, இவர் மனுநீதி சோழனின் மறுவாரிசுங்கிறாங்க. இவ்வளவு கேவலமான விஷயம். கட்சிக்காரனை காப்பாற்றுறவரு மனுநீதி சோழனின் மறுவாரிசா? அவர் மகனை தண்டிச்சு அவரு மனுநீதி சோழன். இப்படி ஒரு கேவலமான இது ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கேவலமான ஒரு முதலமைச்சர் இருக்கார். மனசாட்சி வேணும். எம்ஜிஆர் இருக்கும்போது ஏற்கனவே நான் பேட்டியில சொல்லியிருக்கேன், அதிமுகவை சேர்ந்தவன் நடு ரோட்ல துடிப்பு போறவங்க வர்றவங்க எல்லாம் விட்டுணும். அகரம் நாராயணன் பத்திரிகையில தான் வந்தது. அதிமுகவை சேர்ந்த ஒண்ணு வந்துருச்சு. எம்ஜிஆர் அமைதியா இருந்தார், ஒண்ணுமே சொல்லலாம். ஆனா எல்லாம் முடிஞ்சோம்னா 4 நாள் ஆச்சு, கைது பண்ணல. எம்ஜிஆர் காரை எடுத்துட்டு பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் உள்ள உட்காந்துக்கிட்டார். இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்காந்துக்கிட்டார். கமிஷனர்லாம் ஓடி வராங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என் கட்சிக்காரன் அப்பாவி மக்களை குடிபோதையில் வெட்டினான்ல, அவனை ஏன் என்ன கைது செய்யறது? அப்ப அவங்க எல்லாம் கமிஷனர் பண்றோம், அவன் கைது செஞ்சாதான் அந்த அந்த ஒரு தைரியம் இப்போ தைரியம் இல்ல, மனசாட்சி. தைரியத்தை விடுது, மனசாட்சி. என்னன்னா 4-5 அப்பாவிகளை வெட்டி இருக்கான் நம்ம கட்சிக்காரன். 1 மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்க உங்களை போலீஸ். எந்திரிச்சுப்பாங்க. அப்படி தன் கட்சிக்காரனா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டிக்கணும்னு நினைச்ச ஒரு முதலமைச்சர் இருந்த அந்த நாட்டுல, தன் கட்சிக்காரனே தப்பு செஞ்சுட்டான், பெண்ணுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாங்கிறது தெரிஞ்சும் அவனை என் கட்சிக்காரன், என் கட்சி ஆதரவாளர்னு சொன்னா, இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது. நான் கட்சி ரீதியா கூட பேசுறேன், மனசாட்சி ரீதியா பேசுறேன். அது என்னுடைய மனசுல பட்டதை நான் பதிவு செய்யறேன். அதனால இதற்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை உண்டு. ஆட்சி கையில வர்றதெல்லாம் இறைவனின் சக்தியாலதான் கிடைக்குது உங்களுக்கு. நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உங்க கைக்கு ஆட்சியே வரக்கூடாது. நானே நினைப்பேன், இத்தனை பாவம் செய்தவர்களுக்கு ஆட்சி இருக்கு, அதை நீங்க தக்க வைக்க வேணாமா? செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இது செய்ய வேணாமா? அதெல்லாம் நீங்க தப்பா உபயோகத்துக்கிட்டு இருக்கீங்களே, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறதான் ஸ்டாலின் சொல்ற மனசாட்சியுடன் செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை 74 வயசை தாண்டிட்டீங்க. இன்னுமே உங்களுக்கு என்ன வாழ்க்கை? மக்களுக்கு நல்லது செஞ்சு உங்க மனதிற்கு இடம் பிடிக்கிறது தான் நீங்க உங்களுடைய லட்சியமா இருக்கும். இன்னும் பழைய காலத்து மாதிரி திராவிட மாடல் மாதிரி தப்பு மேல தப்பு செஞ்சு மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காதீங்கிறது தான் உங்களுக்கு வேண்டுகோள் ஆகுது.